இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை நீதாமா உருவாக்கணும். ஆமா லக்ஷ்மி, நீ இல்லைன்னு வச்சுக்க, மித்ராவுக்கு மறுபடியும் கண்டங்கள் தேடிக்கிட்டு வரும். அவனோட உயிருக்கு உத்தரவாதமே இருக்காது. அந்த விஷயம் எனக்கும் தெரியும் மாமா. ஆனா இப்ப எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நிலைமை என் கை மீறி போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். இதுக்கப்புறம் எது நடக்கிறதா இருந்தாலும், எங்க எதிர்கால வாழ்க்கை எதுவா இருந்தாலும், அது அத்தை எடுக்க போற முடிவை பொறுத்து தான் இருக்கு. என்ன நீ இதெல்லாம்? நீங்களும் இப்படி கையை விரிச்சுட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. இந்த விஷயத்துல நீங்க தான் ஏதாவது யோசிக்கணும் அண்ணி. நீங்களும் அண்ணனும் பிரியறத நினைக்கும் போது எங்களால அதை தாங்கிக்க முடியல. இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான உறவும் இல்லைன்னு சொன்னா எங்களால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. மனிஷா, என்ன முகம் பயங்கர பிரகாசமா ஜொலிக்குது? 100 தீபாவளி பண்டிகை ஒரே நாள்ல வந்த மாதிரி இருக்கு ஆண்டி. அப்படி இருந்தா முகம் ஜொலிக்காதா? உண்மைதான். இப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப நாளாவே நான் இந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த நாள் சீக்கிரம் வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். ஒரு வழியா இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கும் மித்ராக்கும் நடுவுல யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க 2 பேருக்கு இருக்கிற காதலுக்கு நடுவுல இடைஞ்சல இனி யாரும் வர மாட்டாங்க. எனக்கு மித்ரா, மித்ராவுக்கு நான். அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல எனக்கு இது போதும். ரொம்ப சந்தோஷம் மனிஷா. உன்னோட கவலையும் வேதனையும் ஏதோ ஒரு சாமி காதுல விழுந்திருக்கும். அதனாலதான் அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய மிராக்கிள் அதுக்கு முன்னாடியே நடக்க போகுது. இருந்தாலும் உன் காதல் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். என்ன ஆண்டி, உங்களுக்கு அது இப்பதான் புரிஞ்சுதா? என் காதல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் லக்ஷ்மி அவ நல்ல குணத்தால எவ்வளவுதான் எல்லாரையும் அவ பக்கம் இழுத்தாலும், மித்ராவ அவ முந்தானில முடிஞ்சுக்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கடைசியில மித்ரா எனக்கு தான் சொந்தமாக போறாரு. இதுதான் என் உண்மையான காதலுக்கு அடையாளம் ஆண்டி. எனிஹவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. லக்ஷ்மி இங்க இருந்து போயிட்டா இந்த வீடே வெறிச்சோடி போயிடும்பா. அவ போனதுக்கு அப்புறம் பாட்டி மாத்திரை சாப்பிடலையான்னு யாரு கேட்பாங்க? மாமா நீங்க சாப்பிட்டீங்களான்னு இங்க யாரு கேட்பாங்க? யாருக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு நல்லா தெரியும். கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவா. இப்ப லக்ஷ்மி இங்க இருந்து போயிட்டா அவ தனியா போக மாட்டாடா. அவளோட சேர்ந்து இந்த வீட்டு சந்தோஷமும் போயிடு ஜெயதேவ். அத பத்தி நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சில குண்டூசி வச்சு குத்துற மாதிரி ரொம்ப வேதனையா இருக்குமா. அந்த வேதனைக்கு என்ன மருந்துன்னு தான் தெரியல. நம்ம வேதனை படுறது தவிர நமக்கு வேற வழியும் இல்லை. என் மாம் எடுத்த முடிவு தப்புன்னு தோணுதில்ல? அவங்க புரிதலே இல்லாம யோசிக்கிறாங்கன்னு அவங்க மேல உனக்கு கோபம் வருதில்ல? என் மாம் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது லக்ஷ்மி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அவங்க பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் கிடந்து தவிக்கிறாங்க. தாம் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு துடிச்சு போறாங்க. இப்பவும் அதை நினைச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. லக்ஷ்மி, எனக்கு கண்டங்கள் இருக்குன்ற பயத்துல தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் மாம். அப்போ அவங்க சுயநலத்துக்காக தான் அப்படி பண்ணாங்க. ஏன்னா அப்போ அவங்க என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னை பத்தி ஒரு துளி கூட யோசிக்கல. ஆனா இப்போ என் மருமகளும் நல்லா இருக்கணும்,
என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் புள்ளனால என் மருமக உயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு புள்ள மேல எவ்வளோ அக்கறையா இருந்தாங்களோ மருமக மேலேயும் அதே அக்கறையோட யோசிக்கிறாங்க. அவங்க பார்வையில அவங்க உனக்கு நல்லது பண்றதா நினைக்கிறாங்க, உன் சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்றதா நினைக்கிறாங்க. என் மாம் செய்யற காரியம் உனக்கு பிடிக்கலனாலும், அவங்க எடுத்த இந்த முடிவுல உனக்கு மரியாதை இல்லைனாலும், தயவு செஞ்சு அவங்கள மட்டும் வெறுத்துறாத லட்சுமி. நான் தனியா வாழ்ற வழியை தானே தேர்ந்தெடுக்க முடியும் ஜானு. அக்கா, உன்னை பத்தி உனக்கு தெரியாதுக்கா. நீ என்ன பிரச்சனை வந்தாலுமே அதுக்கான தீர்வை கண்டிப்பா கண்டுபிடிப்பக்கா. உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கா இது. கண்டிப்பா இதுக்கும் தீர்வை உன்னால கண்டுபிடிக்க முடியும். என்னமோ ஜானு, என்ன பண்றது, எந்த வழியில போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, எந்த விஷயமா இருந்தாலும் பிடிவாதமா சாதிக்கணும்னு நினைக்கிறவன் நீ இந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துட கூடாது. ஒரு வாட்டை யோசிச்சு பாருக்கா. கண்டிப்பா இந்த விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். என்னக்கா, என்ன தேடிட்டு இருக்க? என் போன் ஜானு, நான் ஒருத்தர்கிட்ட பேசணும். அக்கா, இந்தா உன்னோட போன். டாக்டர் சார், உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். இத பாரு ஜெய்தேவ், ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா. லக்ஷ்மிக்கு மித்ராவுக்கும் விவாகரத்து நடக்காம இருக்க ஏதாவது ஒரு வழியை யோசிச்சு பாருப்பா. அவங்க விவாகரத்தை தடுக்கிற வாய்ப்பு என்கிட்ட இருந்திருந்தா நான் நிச்சயமா இவ்வளவு தூரம் யோசிக்கவே மாட்டேம்மா. அதை தடுக்கிற வாய்ப்பு நம்ம கைவிட்டு போயிடுச்சு. அதனால தான் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருக்கேன். என்னமோ பெரியப்பா, இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ இந்த நிலைமையை எப்படி மாத்துறதுன்னு கூட எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பெரியப்பா இப்படி நடக்குது? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அன்னைக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு பெரியப்பா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை.